So hello நண்பா, வெல்கம் டு ஒரு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல iPhone 17 Pro Max மொபைல் பத்தாங்க பார்க்க போறோம். இந்த வட்டம் iPhone 17 சீரிஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே 17 மொபைல் பார்த்துட்டோம். பார்க்காத மேல் கார்டு கொடுக்குற செக் அவுட் பண்ணி பாருங்க. ஒரு ஹையர் வேரியன்ட் உள்ள மொபைல் தான் இந்த iPhone 17 Pro Max. ஒரு 3 கலர்ஸ் 4 பேஸ் வேரியன்ட். ஸ்டார்டிங் பிரைஸ் 1,50,000 ரூபாய், 256 GB அண்ட் ஹையர் வேரியன்ட் இந்த வட்டம் இந்தியன் ரிஜில 2 TB வரைக்கும் எஸ்டபிள் பண்ணிருக்காங்க. சோ அதோட பிரைசிங் 2,30,000 ரூபாய். அது மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த வட்டம் இந்த iPhone 17 Pro Maxல என்ன புதுசா இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா பேட்டரியோட டியூரபிள் கூட்டி இருக்காங்க. சோ அதனால ஒரு 38 ஹவர்ஸ் டோட்டல் பிளேபேக் டைம் கிடைக்கும். அதை தவிர்த்து இந்த போன்ல உங்களுக்கு வேப்பர் கூலிங் சிஸ்டம் இருக்கு. சேம் டிஸ்பிளே தான், பட் ஆனா இங்க டிஸ்பிளே 120 ரெஃப்ரெஷ் ரேட்டுக்கு புஷ் அப் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த கேமரா அரேஞ்ச்மெண்ட் எப்பயும் போல ஒரே மாதிரி தான் இருக்கு. பட் ஆனா அந்த சென்சார்ஸ் அண்ட் ஃபிளாஷ் லைட் அப்படியே கார்னருக்கு புஷ் அப் பண்ணிருக்காங்க. இங்க பேட்டரியோட இமேஜ் கூட்டி இருக்காங்க. அதை தவிர்த்து இந்த போன்ல 448 MP கேமரா, 12 MP டெலஃபோக்கஸ் தூக்கிட்டு இங்க 48 MP இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல 12 இருந்து 18க்கு புஷ் அப் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் சேஞ்சஸோட இந்த வட்டம் iPhone 17 Pro Max இந்தியன்லே மேனுஃபேக்சர் பண்ணியிருந்தாலும் இந்தியன் ரீஜனுக்கு நாங்க பிரைஸ் கூட தான் வச்சு விற்போம் சொல்லிட்டு கங்கணம் கட்டி சுத்துறது தான் இந்த ஐபோனோட வேலையே. இருந்தாலும் இந்த போனை பத்தாங்க பார்க்க போறோம். பாக்ஸ்குள்ள என்னென்ன கண்டென்ட் எல்லாம் இருக்கு, என்ன ஸ்பெக்ஸோட கொண்டு வந்திருக்காங்கன்னு டீட்டெயிலா பிரீஃபா பேசுவோம். சோ அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன் நம்ம சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப்ல லிங்க் எல்லாம் இருக்கு. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. லேட்டஸ்டான நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் iPhone 17 Pro Max பாக்ஸ். எப்பயும் போல ஒரு காம்பேக்டான பாக்ஸ். முன்னாடி 17 Pro Max ஓட இமேஜ் எல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பாக்ஸ் ஓபன் பண்ணோம்னா நம்ம கையில மொபைல் அது ஓரத்துல வச்சிரும். அடுத்து டைப் சி டு டைப் சி கேபிள் கொடுத்திருக்காங்க. அண்ட் சம் புக்ஸ், வாரண்டி கார்ட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ தட் பாக்ஸ்குள்ள சார்ஜர் கிடையாது. அண்ட் பாக்ஸ்குள்ள அவ்வளவுதான். இந்த iPhone 17 Pro Max Flipkart, Amazon, Apple Store எல்லாமே அவைலபிளா இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற செக் அவுட் பண்ணி பாருங்க. இதை பொறுத்தவரை 3 கேச்சிங் ஆஃப் கலர்ஸ் அண்ட் 4 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் 256 GB 1,50,000 ரூபாய் அண்ட் 512 GB வேரியன்ட் 1,70,000 ரூபாய் அண்ட் 1 TB வேரியன்ட் 1,90,000 ரூபாய் அண்ட் ஹையர் வேரியன்ட் 2 TB 2,30,000 ரூபாய். சோ இது மாதிரி ஒரு 3 கலர்ஸ் 4 பேஸ் வேரியன்ட் இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் பார்ட்ல இருந்து நம்ம பார்ப்போம். இங்க பேக் சைட்ல எப்பயும் போல கேமரா அரேஞ்ச்மெண்ட், ஒரு 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் ஒரு உங்களுக்கு லெஃப்ட் கார்னர்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் அது பக்கத்திலே ஃபிளாஷ் லைட் அண்ட் உங்களுக்கு சென்சார்ஸ் பொசிஷன்ஸ் இருக்கும் அண்ட் மைக்கும் இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு கார்னர்ல புஷ் பண்ணிருக்காங்க ரைட் சைட்ல. அண்ட் பாட்டம்ல பார்க்கும்போது சென்டர்ல ஆப்பிள் லோகோ இன்பில்ட் பண்ணிருக்காங்க. பட் ஆனா அந்த கேமரா கீழே இந்த வட்டம் எடுத்துட்டு வந்தோம்னா அதுக்கு ஒரு சின்ன ஒரு கிராண்டி லுக் மாதிரி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு சோப்பு மாதிரி ஒரு சின்ன ஒரு கட் அவுட் மாதிரி எடுத்துட்டு வந்திருக்காங்க. பட் ஆனா போனோட்டம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அலுமினியம் பில்ட்ல இருக்கும். பட் ஆனா அந்த ஏரியா மட்டும் கொஞ்சம் நாங்க வித்தியாசமா கொண்டு வந்திருக்கோம். ஸோ எல்லாரும் எங்களை கலாய்க்கிறீங்க, அதனால நாங்க கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ல அந்த பிளாஷ் லைட் எல்லாம் தள்ளி வச்சு கீழே ஒரு சின்ன ஒரு கட் அவுட்ல எடுத்துட்டு வந்திருக்கோம். கொஞ்சம் பார்த்து மனசை தேத்திக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் இங்க பில்ட் குவாலிட்டி சூப்பர் அல்டிமேட் எடுத்துருக்காங்க. ஃப்ரேம்னா பாத்தீங்கன்னா அலுமினியம் பில்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல ஒரு பிளாட்டான டிஸ்பிளே, அவங்களுக்கு சென்டர்ல உங்களுக்கு அந்த டைனமிக் ஐஸ்லண்ட் சப்போர்ட்டோட இங்க கேமரா அரேஞ்ச்மெண்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இதுலயுமே ஃபேஸ் ஐடி மட்டும் தான். சோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இதுலயுமே கிடையாது. சோ இது மாதிரி ஒரு டிசைன் ஃபேக்டரோட அமைஞ்சிருக்கு. அண்ட் எப்பயும் போல இந்த IP69 ரேட்டிங் இருக்கு. அண்ட் உங்களுக்கு 233 கிராமும் 8.8 mm திக்னஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. சோ போன 16 Pro Max கன்சிடர் பண்ணும்போது 17 Pro Maxல வெயிட் இன்க்ரீஸ் பண்ணி திக்னஸும் கொஞ்சம் கூடி இருக்கு. சோ இது மாதிரி ஒரு டிசைன் ஃபேக்டரோட அமைஞ்சிருக்கு இந்த வட்டம் iPhone 17 Pro Max டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இங்க டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது சேம் டிஸ்பிளே தான் போன சீரிஸ்ல பார்த்த 6.9 inch LPTO சூப்பர் ரெட்டினா XDR OLED பேனல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வித் HDR10 சப்போர்ட் இருக்கு, டபுள்யூ விஷன் சப்போர்ட் இருக்கு, 3000 nits ஒரு பிரைட்டரான ஒரு குவாட் ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே அண்ட் ஆன்டி ரெஃப்ளெக்டிவ் கோட்டிங் கொடுத்திருக்காங்க. அண்ட் செராமிக் சீல் 2 ஃபார் கிளாஸ் ப்ரொடக்ஷன் சிங் டிஸ்பிளேக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். டிஸ்பிளேனா இண்டோர் அண்டோர் மிரட்டி விட்டாங்க. த கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே அல்டிமேட்டா பிஹேவ் ஆகுது. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனலோட இந்த வட்டம் 17 Pro Maxல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல்ல சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மொபைலோட வெயிட் 233 கிராம் அண்ட் திக்னஸ் 8.8 mm திக்னஸ். அவுட் ஆஃப் த பாக்ஸ் iOS 26
அண்ட் ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா இங்க எப்பயும் போல NVMe சப்போர்ட் இருக்கு, eSIM சப்போர்ட் இருக்கு, ஸ்டுடியோ ஸ்பீக்கர், Wi-Fi 7, Bluetooth 6.0, NFC சப்போர்ட் அண்ட் உங்களுக்கு ஃபேஸ் ஐடி சப்போர்ட், ஆப்பிள் பே, IP68 ரேட்டிங் அண்ட் இங்க வேப்பர் கூலிங் சிஸ்டம் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வந்திருக்கோம் சொல்லிட்டு இங்க ஆப்பிள் கிளைம் பண்றாங்க. அண்ட் ஆப்பிளோட இன்டிகிரேஷன் சப்போர்ட்டும் இருக்கு. இது மாதிரி நல்ல ஒரு பவர்ஃபுல்லான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைல் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி. பேட்டரி பார்க்கும்போது போன சீரிஸ்க்கு இந்த சீரிஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஒரு 5088 ஆம்ஸ் பேட்டரி, ஒரு 38 hours டோட்டல் பிளேபேக் டைம் கிடைக்கும். அண்ட் நீங்க 25 வாட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. அதாவது 50% வித்தின் 30 மினிட்ஸ்ல உங்களுக்கு ரீச் ஆயிரும். அண்ட் 50 வாட் ரிவர்ஸ் வயலிங் சார்ஜ் சப்போர்ட்டும் 4.5 வாட் வயர்லெஸ் ரிவர்ஸ் வயலிங் சார்ஜிங் சப்போர்ட்டும் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி பேட்டரி டியூரபிள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறதுனால உங்களுக்கு வெயிட் கொஞ்சம் கூடி இருக்கு, திக்னஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் இங்க சார்ஜிங் ஸ்பீட் எந்த ஒரு மாற்றங்களும் இல்ல. சோ போன சீரிஸ் பார்த்தா சார்ஜிங் ஸ்பீட் சேம் எடுத்து வந்திருக்காங்க. பட் ஆனா பேட்டரியோட எம்ஏஹெச் கூடி இருக்கு. அதனாலே டே டு டே பேட்டரியோட டியூரபிள் நல்லாவே நம்மளுக்கு இன்க்ரீஸ் இருக்கிற மாதிரி நல்லாவே ஃபீலிங்ஸா இருக்குன்னே சொல்லலாம் இந்த வட்டம் இந்த பேட்டரி செக்மெண்ட் பொறுத்தளவு. அடுத்து இங்க பார்க்க போறது கேமரா செக்மெண்ட். சோ இந்த வட்டம் கேமரால கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்டோட தான் எடுத்து வந்திருக்காங்க. பிரைமரி சென்சார் 48 MP OIS சப்போர்ட், எப்பயும் பார்க்குற சேம் சென்சார் தான். அண்ட் உங்களுக்கு சென்சார் ஷிஃப்ட் ஆப்ஷன்ஸ் இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. எப்பயும் போல ஒரு 24 mm எடுத்துட்டு வந்திருக்காங்க. பட் அண்ட் செகண்டரி சென்சார்ல உங்களுக்கு 12 MP பெரிஸ்கோப் டெலஃபோக்கஸ் சென்சர் தூக்கிட்டு இங்க 48 MP இன்பில்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் எப்பயும் போல இங்க 48 MP அல்ட்ராவைட் சென்சார் இருக்கு. இந்த பெரிஸ்கோப் டெலஃபோக்கஸ் ஹையஸ்டா உங்களால 4x ஆப்டிகல் ஜூம் நம்மளால பண்ணிக்கிற முடியும். சோ போன வட்டம் 3.5 நினைக்கிறேன். சோ இந்த வட்டம் 4x வரைக்கும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதனால நல்ல ஒரு டெப்த் போட்டோஸ் நம்மளால நல்ல பேக்ரவுண்ட் வித் நல்ல ஒரு எஃபெக்டோட எடுக்க முடியும் இந்த போன்ல. அண்ட் இங்க 12 MP செல்ஃபி கேமரால 18 MP புஷ் அப் பண்ணிருக்காங்க. அண்ட் எப்பயும் போல நம்மளால ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4K வித் 120 FPS EAS சப்போர்ட் எடுக்க முடியும். இந்த சினிமேட்ரிக் மோட்லாம் இன்னும் எக்ஸ்ட்ரானரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது இந்த HDR வீடியோ எடுக்க முடியும். டபிள்யூ விஷன்ல 10 bit HDRல நம்மளால வீடியோ சப்போர்ட் இருக்கு. அண்ட் சினிமேட்ரிக் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. சோ இது மாதிரி நிறைய விஷயங்களோடையும் இந்த வட்டம் இந்த ஆப்பிள் கேமரா செக்மெண்ட்ல நிறைய ஆப்டிமைஸோட சூப்பராகவே எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம் கேமரா செக்மெண்ட் பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த வட்டமும் ஒரு புது SoCயோட கலா இருக்காங்களோ அவங்களோட ஓன் SoC ஆப்பிளோட A19 Pro. இது வந்து ஒரு 3-in-1 ஆர்க்கிடெக்ட். அண்ட் GPU பார்க்கும்போது 6 core GPU இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் மாறுனே சொல்லிக்கலாம். சோ போன சீரிஸே இன்னும் வந்து நம்மளால அது பயங்கரமான ஒரு எக்ஸ்ட்ராடினரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அது முக்கியமான ரீசன் இந்த iOSனே சொல்லிக்கலாம். அவங்களோட OSம் இந்த SoCயும் சேரும் போது செம்ம ஆப்டிமைஸா இருக்கும். அதே மாதிரிதான் இந்த வட்டம் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான உங்களுக்கு SoC இருக்கு, நல்ல பவர்ஃபுல்லான சாஃப்ட்வேர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால அல்டிமேட்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஆப் ஓபன் பண்ற கன்சிடென்சி, ஒரு ஆப் டு ஆப் ஜம்ப் பண்ற விஷயங்கள் அல்டிமேட்டா எடுத்து வந்திருக்காங்க. ஸோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வேற லெவல்ல இருக்குங்க. அவுட் ஆஃப் த வேர்ல்டா இருக்கு. சூப்பரான நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஆப்டிமைஸோட இந்த வட்டம் இந்த SoC A19 Pro இந்த போன்ல வந்தது இன்னொரு மேஜர் ரோல் அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ் இந்த iPhone 17 Pro Max எப்பயும் போல ஒரு 3 கலர்ஸ் அண்ட் எப்பயும் போல ஹையர் பிரைசிங்கோட பேஸே 1,50,000 ரூபாய். இந்த வட்டம் இந்தியன் ரீஜன்ல 2 TB ஆப்ஷன்ஸும் எடுத்து வந்திருக்காங்க 2,30,000 ரூபாய். சோ இந்த போன் எடுக்கலாமா வேண்டாமா அதை பத்திலாம் நம்ம பேச போறதே கிடையாது. இந்த 17 Pro Maxல என்ன அப்கிரேட் இருக்குன்னு நம்ம பேசிட்டோம். சோ இன்னொருக்கும் சொல்லிடுறேன், என்ன புதுசா எடுத்து வந்திருக்காங்கன்னா வேப்பர் கூலிங் சிஸ்டம், சேம் டிஸ்பிளே தான். பட் ஆனா 120Hz ரெஃப்ரெஷ் பண்ணிருக்காங்க. அந்த பெரிஸ்கோப் டெலஃபோக்கஸ் லென்ஸ்ல 12 MB இருந்து 48 MB புஷ் பண்ணிருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமராலுமே உங்களுக்கு 12 இருந்து 18 வரைக்கும் புஷ் அப் பண்ணிருக்காங்க. அண்ட் பேட்டரியோட டியூரபிள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இல்ல நெகட்டிவ்னு பார்க்கும்போது போன சீரிஸுக்கு இந்த சீரிஸ்ல உங்களுக்கு வெயிட் கொஞ்சம் கூடி இருக்கு அண்ட் திக்னஸும் கொஞ்சம் கூடி இருக்கு. ஏன்னா பிகாஸ் ஆஃப் பேட்டரியோட எம்ஏஹெச்சும் அண்ட் ஒரு சில டிசைன் ஃபேக்டர் கான்செப்ட்னால கொஞ்சம் திக்னஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் எப்பயும் போல அவங்களோட பவர்ஃபுல்லான ஒரு புது SoCயோட A19 Pro SoCயோட கலர் இருக்காங்க. அல்டிமேட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போன்ல இருக்கு. சோ இந்த போன் 1,50,000 ரூபாய் நீங்க எடுப்பீங்களா மாட்டீங்களா நான் கிடையாது, நான் சொல்ல போறது கிடையாது. சோ ஆப்பிள் ஃபேன்ஸ் இந்த வட்டம் உங்களுக்காகவே நல்ல ஒரு கான்ட்ராஸ்டான கலர்ஸ் நல்ல ஒரு அப்கிரேடோட இந்த வட்டம் கொண்டு வந்திருக்காங்க 17 Pro Max பொறுத்தளவு. சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மொபைல் பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா நம்ம பேசியிருக்கோம். இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அடுத்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டான வீடியோ நான் மீட் பண்றேன். தேங்க்யூ.